தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஏ. சென்னை, பி. லக்னோ, சி. புனே, டி. டெல்லி. சரியான பதில் ஆப்ஷன் டி, டெல்லி. முட்டையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ. 1, பி. 2, சி. 3, டி. பல செல்கள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1. இந்தியாவில் எங்கு செம்பு அதிகமாக கிடைக்கிறது? ஏ. ஒடிசா, பி. கேரளா, சி. ராஜஸ்தான், டி. குஜராத். சரியான பதில் ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? ஏ. ஹிந்தி, பி. ஆங்கிலம், சி. லத்தீன், டி. மாண்டரின். சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆங்கிலம். தேசிய காளான் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஏ. சோலன், பி. ஊட்டி, சி. பெங்களூர், டி. டார்ஜிலிங். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சோலன். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு எது? ஏ. இங்கிலாந்து, பி. கனடா, சி. அமெரிக்கா, டி. ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. இங்கிலாந்திடம் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது? ஏ. 1836, பி. 1733, சி. 1886, டி. 1783. சரியான பதில் ஆப்ஷன் டி, 1783. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? ஏ. சேரலாஜி, பி. ஆங்கிலாஜி, சி. கேன்சராலஜி, டி. எக்காலஜி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மனிதன் முதலில் பயன்படுத்திய திணை வகை எது? ஏ. கோதுமை, பி. பார்லி, சி. அரிசி, டி. ஓட்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கோதுமை. மனித உடலில் அதிகமாக காணப்படும் மூலப்பொருள் எது? ஏ. கார்பன், பி. நைட்ரசன், சி. ஆக்சிஜன், டி. ஹைட்ரசன். சரியான பதில் ஆப்ஷன் சி, ஆக்சிஜன். மிக நீளமான காவிய நூல் எது? ஏ. மணிமேகலை, பி. சிலப்பதிகாரம், சி. வளையாபதி, டி. மகாபாரதம். சரியான பதில் ஆப்ஷன் டி, மகாபாரதம். தாஜ்மஹாலை கட்டி முடிக்க மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆனது? ஏ. 9 ஆண்டுகள், பி. 5 ஆண்டுகள், சி. 22 ஆண்டுகள், டி. 15 ஆண்டுகள். சரியான பதில் ஆப்ஷன் சி, 22 ஆண்டுகள். சந்திரனில் மனிதன் முதல் தடம் வைத்த ஆண்டு எது? ஏ. 1962, பி. 1969, சி. 1965, டி. 1973.
சரியான பதில் ஆப்ஷன் பி 1969. உலகில் மிக பழமையான மதம் எது? ஏ இந்து மதம், பி பௌத்தம், சி இஸ்லாம், டி கிறிஸ்தவம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்து மதம். இந்தியாவில் பறவைகள் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ ராபர்ட் கிராப், பி சலீம் அலி, சி ஜெகநாதன், டி சுவாமிநாதன். சரியான பதில் ஆப்ஷன் பி சலீம் அலி. பழங்காலங்களில் இந்தியாவில் ராஜாக்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுவது எது? ஏ ஆடுபுலி, பி தாயம், சி கபடி, டி சதுரங்கம். சரியான பதில் ஆப்ஷன் டி சதுரங்கம். மனித உடலில் இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுவது எது? ஏ கண், பி குடல், சி நுரையீரல், டி இதயம். சரியான பதில் ஆப்ஷன் பி குடல். மனித மூளை எவ்வளவு வாட் சக்தியில் இயங்குகிறது? ஏ 20 வாட், பி 25 வாட், சி 100 வாட், டி 10 வாட். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 20 வாட். இந்தியாவின் தேசிய காலண்டர் எது? ஏ சோலார், பி சீசன், சி லூனார், டி சாகா. சரியான பதில் ஆப்ஷன் டி சாகா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தேசிய கீதம் எத்தனை வினாடிகள் பாடப்படுகிறது? ஏ 30 வினாடி, பி 52 வினாடி, சி 60 வினாடி, டி 50 வினாடி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். பாரத மாதா உருவம் முதலில் எப்போது வந்தது? ஏ 1905, பி 1950, சி 1949, டி 1929. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1905. இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டம் நடந்த ஆண்டு எது? ஏ 1903, பி 1898, சி 1857, சி 1919. சரியான பதில் ஆப்ஷன் சி 1857. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் எது? ஏ கல்கத்தா பல்கலைக்கழகம், பி ஒடந்தாபுரி பல்கலைக்கழகம், சி சென்னை பல்கலைக்கழகம், டி நாலந்தா பல்கலைக்கழகம். சரியான பதில் ஆப்ஷன் டி நாலந்தா. மனித உடலில் அதிக எலும்புகள் உள்ள பகுதி எது? ஏ கால்கள், பி கைகள், சி முகம், டி நெஞ்சு. சரியான பதில் ஆப்ஷன் பி கைகள். மனித உடலில் அதிக அளவில் தண்ணீர் உள்ள உறுப்பு எது? ஏ கண், பி குடல், சி மூளை, டி இதயம். சரியான பதில் ஆப்ஷன் சி மூளை.
வீட்டின் வாசல் எந்த திசையில் இருந்தால் ஆபத்து என்பார்கள்? ஏ தெற்கு, பி மேற்கு, சி கிழக்கு, டி வடக்கு. சரியான பதில் ஆப்ஷன் பி மேற்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்வே ப்ரைஸ் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் தான் கொடுக்க போகிறோம். இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் மொத்தம் 2 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 2க்கும் சரியான பதிலை இந்த கீழே கமெண்டில் பதிவு செஞ்சீங்க இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட் வந்து அக்டோபர் 15 இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 15 நாள், அதாவது அக்டோபர் 30 இந்த வீடியோஸ்க்கு வந்து 5000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ கமெண்டில் சரியாக பதிலளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன். அந்த ரூல்ஸ் படி கரெக்டாக வந்து 15 டேஸுக்குள்ளே வந்து 5000 வியூஸ், அதாவது அக்டோபர் 30 வந்து இந்த வீடியோ 5000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து சரியான பதிலுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் அடுத்தடுத்த கிவ்வே கொஸ்டினில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.